சோ அவரோட மூவிஸ் பத்தி பேசலாம். இளைய தளபதியா இருந்த காலகட்டம், தளபதியா இருந்த காலகட்டத்துல எப்படி இருந்தாரு? அதான் எல்லாருக்குமே வந்து இங்க பட்டப்பேர் உண்டு. அல்டிமேட் ஸ்டார் அஜித் அப்படின்னு அந்த காலத்துல சொன்னாங்க. இவர் இளைய தளபதி விஜய் அப்படின்னு போட்டிருந்தாரு. அவங்களுக்கான ரைவல் அந்த இளைய தளபதின்னு போடும்போது ரசிகர்கள் கொடுக்குற உற்சாகம், ஸோ இது எல்லாமே சேர்ந்து அவங்கள வந்து ரொம்ப மேலும் அடுத்த படியை நோக்கி நகர வச்சுது. இப்போ இளைய தளபதிங்கிற பட்டத்தை வந்து அவருக்கு யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நடுவில் கேள்விகள் வந்துச்சு. ரசிகர் மன்றத்திலேருந்து கொடுத்தாங்க, அவங்களே வச்சுக்கிட்டாங்க அப்படின்லாம் பல பேர் விமர்சனம் பண்ணாங்க. என்ன இருந்தாலும் அன்னைக்கு வந்து நீ அதற்கு தகுதியான ஆளா அப்படின்னு கேட்டவர்கள் எல்லாமே இன்னைக்கு வாயடைச்சு போய் நிற்பாங்க. ஏன்னா அவர் இளைய தளபதியாக இருந்து அவர் தளபதியாகவே இன்னைக்கு மாறினார். இந்த பட்டம் பவுசெல்லாம் இங்கே தான், கேரளாவில் கிடையாது, வேற மாநிலங்களில் பெருசாக கிடையாது. நம்ம ஊரில் தான் இந்த பட்டத்தை வச்சுக்கிட்டு அதை ஏதோ பெரிய விஷயம் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறது. இங்கே ஏற்கனவே தளபதி மு.க. ஸ்டாலின் இருக்கும்பொழுது இவர் எப்படி ஒரு தளபதி வந்தாருங்கிற அரசியல் ரீதியான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இப்போ அவருடைய ரசிகர்களுக்கு அவர் தளபதியாக இருக்கார், திமுகவினருக்கு இவர் தளபதியாக இருக்கார். அப்படிதான் அதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் இந்த பட்டப்பெயர் இளைய தளபதியிலேருந்து அவர் தளபதியாக ப்ரொமோஷன் ஆனார் இல்லையா? ஸோ அப்போ அதற்கான தகுதியோடு தான் அவர் ப்ரொமோஷன் ஆனார்.